ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சும்மா. இன்றைக்கி நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய திருப்புகளுடைய ஸ்டார்டிங்கில் என்னென்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வாங்க நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற திருப்புகளுடைய முதல் வரி என்ன அப்படின்னா, புகரில் சேவல தந்துர சங்கிரம அப்படிங்கிற இந்த வரியில் தான் இந்த திருப்புகள் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வழக்கம் போல் சொல்கிறேன், பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிவிட்டு என்னோடய ஆடியோ ஸ்டாப் பண்ணி திருப்புகளுடைய வரிக்குள்ள அர்த்தத்தை தெரிந்து கொண்டு படியுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, புகரில் சேவல் அப்படிங்கிற அந்த வரி சொன்னேன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு புகரில் சேவல், அதில் புகர் அப்படின்னா குற்றம் அப்படின்னு அதுக்கு பொருள். சரிங்களா? இந்த திருப்புகளில் புகர் அப்படின்னா குற்றம் அப்படின்னு அர்த்தம். அப்போ புகரில் அப்படின்னா குற்றம் இல்லாத. ஸோ புகரில் சேவல் அப்படின்னா குற்றம் இல்லாத சேவல் அப்படின்னு அர்த்தம். இப்போ சேவல் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், காலையில் அது ஒலி எழுப்பி நம்மளை எல்லாம் எழுப்பும் ஒரு உயிரினம். சரிங்களா? ஒரு பறவை. அதனால் அந்த சேவலை நம்ம அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் அருணகிரினார் இந்த திருப்புகளில் அந்த சேவலை எப்படி பெருமைப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறத நான் சொல்லும்பொழுது உங்களுக்கு புரியும். முருகப்பெருமானுடைய ஓங்கார மந்திரத்தை பார்த்திங்கன்னா தன்னுடைய ஒளியால் உணர்த்தக்கூடிய திறமை கொண்டது சேவல். இந்த இடத்துல ஒளி அப்படின்னா அந்த கேட்கக்கூடிய ஒளி. சரிங்களா? அந்த ஓங்கார மந்திரத்தை தன்னுடைய ஒளியால் உலகிற்கு உணர்த்துவது சேவல். அதனால் அந்த சேவலை பார்த்திங்கன்னா நாத ரூபமானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாதம் மாதிரி பார்த்திங்கன்னா அது ஒளி எழுப்பி நம்மளெல்லாம் எழுப்புகின்றது. அதனால் அது நாத ரூபமானது. அதனால் அப்படிப்பட்ட சேவலை செவ்வேட் பரமனார் ஆகிய முருகப்பெருமான் தன்னுடைய கொடியாக கொண்டிருக்கின்றார் அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, சூரியன் இந்த உலகிற்கு வரக்கூடிய அந்த சூரியனுடைய வரவை உலகுக்கு உணர்த்துவது பார்த்திங்கன்னா சேவல். அப்படிப்பட்ட சூரியன் இந்த உலகிற்கு வரும் பொழுது அந்த சூரியனுடைய ஒளியை கண்டு உவகையுறுவது சேவல். இந்த இடத்துல ஒளி அப்படின்னா வெளிச்சம். சரிங்களா? சூரியன் வரும்பொழுது அது சூரியனை பார்த்து அந்த வெளிச்சத்தை பார்த்து உவகையுறுவது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சேவல் தூங்கிக் கொண்டிருக்கும் நம்ம எல்லோரையும் உறக்கத்தை விட்டு உலகில் உள்ள மக்கள் அனைவரையும் எழுப்பி அவர்களை சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்ள உதவு புரிவது சேவல். அதனால தான் இந்த இடத்துல அருணகிரினார் சேவலை குற்றம் இல்லாத சேவல் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்திங்கன்னா புகரில் சேவல் அப்படிங்கிற இந்த வரிக்கு உண்டான அர்த்தம். அடுத்தது பார்த்திங்கன்னா தந்துர அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. தந்துர அப்படின்னா தந்துரன் அப்படின்னா தூக்கிய தெற்றுப்பள்ளன் அப்படின்னு அர்த்தம். அதாவது அரக்கர்கள் அரக்கர்களுக்கு பார்த்திங்கன்னா பல் வரிசையாக இருக்காது. நார்மலாக இருக்க மனுஷங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா பற்கள் வரிசையாக இருக்கும். ஆனால் அரக்கர்களுக்கு பல் வரிசையாக அமையாமல் முன்னும் பின்னுமாக தூக்கி இருக்குமாமா. அதனால தான் அதை தந்துரை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தந்துரை அப்படின்னா தூக்கிய தெற்றுப்பள்ளன் அப்படின்னா தூக்கிய பல்லை கொண்டிருப்பவர்கள், அது முன்னும் பின்னுமாக